வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேரக்ட் இன்டர்வியூ தான். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எவ்வளோ சம்பளம், அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன விதமான போஸ்டிங்லாம் இங்கே வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர். ஸோ இந்த 4 போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈர்ப்பு ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 19,500லேருந்து 71,900 வரை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இந்த 4 போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் 18 வயசுலேருந்து 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 42 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பதிவறை எழுத்தர். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,900லேருந்து 58,500 வரையும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுவலக உதவியாளர். இதுக்கு 15,700லேருந்து 58,100 வரையும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரவு காவலர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரையும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்க்கும்போது, ஈர்ப்பு ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதுவும் 5 இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பதிவறை எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சைக்கிள் உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இரவு காவலருக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக ஜென்ரல் கேட்டகரிக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/9/2025. ஸோ இதுதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கான கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை ஏதாவது நீங்கள் வந்து கோர்றீங்கன்னா அதுக்கான சான்றும் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பம் படிவம் www.tnrd.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேகன்சிஸ் வந்து விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது, ஸோ என்ன கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க.